கேள்விகளை கேட்டால் இதே கேள்விகளை நாங்கள் எத்தனையோ முறையில் கேட்டிருக்கிறோம். பதில்கள் எல்லாம் அந்த அரை மணி நேரம் அந்த 2 மணி நேரத்தை ஓட்டிவிட்டு எப்படி கூட்டத்தை நடத்தலாம் முடிக்கலாம் என்கின்ற ஒரு நிலையிலே தான் அதிகாரிகள் இருந்து கொண்டிருக்கிறீர்களே தவிர இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்பதை இன்னும் யாரும் முன்வர தயாராக இல்லை. தலைமை நிர்வாகி இந்த ஆணைக்கு போட வேண்டும் என்பதை நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். அரசாங்க முதல்வருக்கே தனிப்பிரிவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கே பல துறைகளை சார்ந்த ஃபைல்கள் கையெழுத்தாகாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. இது சர்க்கரை ஆலையுடைய வரலாற்றில் இதுவரை இதுக்கு தேக்கம் இருந்தது இல்லை. பெரம்பலூர் சர்க்கரை ஆலையிலே சாதாரணமாக ஒரு கேஸ் அசிஸ்டன்ட்டுக்கு அவர் ஏரியாவுக்கு சென்று வருவதற்கான பெட்ரோல் போடுவதற்கான அந்த அலவன்ஸ் கூட 3 மாதங்களாக இன்னும் வழங்கப்படவில்லை. ஓய்வு பெற்றவர்கள் வெளியிலே செல்கின்ற போது நிம்மதியாக செல்ல வேண்டும், சந்தோஷமாக செல்ல வேண்டும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அரியர் பில் கூட இன்னும் கொடுக்கப்படவில்லை. டீசல் பங்கை சார்ந்த டீசல் கொடுக்கக்கூடிய அந்த உரிமையாளர்களுக்கு பங்குக்கு கொடுக்க வேண்டிய பணம் இன்னும் வழங்கப்படவில்லை. ஆனால் அதே நேரத்தில் 60 வயதுக்கு மேல் ஆலைகளை பணியாற்றுபவர்களை எடுக்கிறோம், நாங்கள் யாரை வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று நம்முடைய பொது மேலாளர் அவர்கள் சொன்னார்கள். நான் கூட பேசினதிலே உறுதியாக இருப்பீர்களே என்று உறுதியாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அதன் பிறகு 60 வயதுக்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். போட்டவர்கள் எந்த நாம்சின் அடிப்படையிலே நீங்கள் போட்டிருக்கிறீர்கள், எந்த நோக்கத்தின் அடிப்படையிலே நீங்கள் போட்டிருக்கிறீர்கள், அதுல என்ன ஒரு வரைமுறை இருக்கிறது? அப்ப எங்ககிட்ட சொல்றது ஒன்று, நீங்க செய்யறது ஒன்றாக இருக்கிறது. எனவே விவசாயிகள் சங்கத்தை கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் அது எதற்கு, விவசாய சங்க தலைவர்கள் கருத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் அது எதற்கு என்கின்ற நிலையிலே நிர்வாகம் முடிவெடுத்திருக்கின்ற போது உங்களுடைய பேச்சிலே இருந்து வரக்கூடியது உண்மையாக இருக்காது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த கூட்டத்திலே இருந்து நான் வெளிநடப்பு செய்கிறோம். அதே கருத்தை முன்வைத்து நாங்களும் வெளிநடப்பு செய்கிறோம். எதுவுமே நடக்கிறதில்ல, எந்த வேலையும் கடந்த 8 மாதம் தான் எதுவுமே நடக்கல. அதனால் நாங்களும் புறக்கணிக்கிறோம். வந்து